ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க கடாய் பன்னீர் செய்யலாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாங்க. அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயமும் குடமிளகாயும் சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. நான் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். குடமிளகாய் 2 எடுத்துருக்கேங்க, மீடியம் சைஸு. நீங்களும் எந்த அளவு தேவையோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. குடமிளகாய் எடுத்துருக்கேன், இந்தமாரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. பன்னீர் மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் குடமிளகாய் இந்த சைஸ் இருந்தாலுமே போதுங்க. ஹோட்டல்லாம் கொஞ்சம் பெருசாக போடுவாங்க, நம்ம இந்த சைஸ் போட்டாலே போதுங்க. அதே பாத்திரத்தில் இப்போ நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் 400 கிராம் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ நீங்கள் எடுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆனால் போதுங்க. அதையும் அந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இந்தமாரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனால் போதுங்க. இப்போ அதே பாத்திரத்தில் தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்குங்க. அதே பாத்திரத்தில் நெய் சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்துக்கிட்டு ஒரு 2 வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இந்த நல்லா வதங்கினோடனே இப்போ நம்ம கடலை மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கடலை மாவு சேர்த்திங்க தாங்க நல்லா திக்னஸ் கொடுக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஹோட்டல் ஸ்டைலில் இருக்குங்க. அப்போ தான் முந்திரி பருப்பையும் தக்காளி பழத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்குங்க. முந்திரி பருப்பையும் தக்காளி பழத்தையும் அரைச்சதையும் சேர்த்துக்கலாங்க. ஏன் முந்திரி பருப்பு சேர்க்குறோன்னா நல்லா க்ரீமி பதமாக இருக்குங்க. நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் தேவையில்லை, அதுக்காக. இப்போ காஷ்மீர் மிளகாத்தூள் ரவுண்டு சேர்த்துருக்கோங்க, நீங்களும் சேர்த்துக்குங்க. நல்லா கலர் கொடுக்குங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. மல்லித்தூள், பன்னீர் பட்டர் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கெலாம் எதுவுமே சேர்த்துக்கலாங்க, இவ்வளோ தான், இதுவே போதும். உப்பு சேர்த்துக்குங்க. இது ரொம்ப காரமாக இருந்தாலும் நல்லா இருக்காதுங்க, இப்படி தான் இருக்கணும். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு தண்ணி தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கங்க. நான் ஒரு 2 இது சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நார்மலாக இருக்கட்டும்னு மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா கொதி வரட்டும், நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம கொதித்தோடனே நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, குடமிளகாய் வெங்காயமும் பன்னீரையும் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டோன்னே நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. இப்போ நம்மளுக்கு லைட்டாக அந்த கடையிலலாம் கொடுத்திங்கன்னா இனிப்பாக கொஞ்சம் இனிப்பு வரும் இல்லைங்களா, கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டு கொடுப்பாங்க. அதுமாதிரி பன்னீருக்கு இனிப்பு டேஸ்ட் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் சுகர் கொஞ்சம் சேர்த்து நம்ம கலந்துக்கலாங்க. நீங்களும் சேர்த்து செய்யுங்க, அதான் சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டில் இறக்குற ஸ்டேஜில் உங்களுக்கு ரொம்ப ஒரு 1 கரம் மசாலா மேலே போட்டு கலக்கி விடுங்க, சூப்பராக இருக்குங்க. கொத்தமல்லி தழை சேர்த்துக்குங்க. மறந்துடாமல் 1 கரம் மசாலா லைட்டாக மேலே தூவி விடுங்க, சூப்பர் டேஸ்ட் இருக்குங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு, பன்னீர் ரெடி ஆயிடுச்சு, கடாய் பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம லைட்டாக கஸ்தூரி மெத்தி இருந்தால் போட்டுக்குங்க, இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லைனா விட்டுருங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு